அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம். இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும். உபயராசி குருவோட இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான். அதே மாதிரி மிதுனத்துக்கும் அந்த கன்னிக்கும் புதன் தான். இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம். குருவை முறைச்சா நடக்காது, ஒன்றும் இல்லாத போயிடும். எத்தனை ஆண்டாலும் புதனை நினச்சாலும் நைவிடுவார். ஏன் உபயராசி கொடுத்துருக்கேன்னா ஜங்ஷன். உபயராசியில் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சொல்லுவாங்களே, அது கிடைக்கும். மாறுதல். ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாதம் முடிஞ்சிருந்ததுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணியகாலம் வரும். டேர்னிங் பாயிண்ட்டு. பூமி சர்க்குலேஷன் சுற்றின்னு இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட் அது. இது மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க பாருங்கள். நமக்கு எதுவும் வெளிப்படையே எல்லாம் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும். முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாரத்தில் போன குரு வக்கரத்தில் கடகத்தில் இருப்பார். அதே மாதிரி புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க. இப்போ சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார். இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார். தனுசுக்கு வந்தாச்சு. இப்போ செவ்வாய் சூரியன், அப்புறம் சுக்கிரன் வந்தாச்சு. சுக்கிரன் இருப்பார், பின்னாடி புதனும் வருவார். அதுக்கு முன்னாடி இந்த குரு வக்கரமாகி ரிவர்ஸில் மேலே போயிடுவார். அதாவது டிசம்பர் 21 அந்த சுக்கிரன் தனுசுக்கு வந்துடுறாரு. மறுநாளைக்கு வக்கர குரு மிதுனத்துக்கு போயிடுறாரு. பாருங்கள், டேட்டு பாருங்கள். அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம், படுவேகம், பயங்கர டேர்னிங். நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மாறுதல், ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் இன் த வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இன் இந்தியாவில் பாரதத்தில் எப்படியெல்லாம் மாறுதல் வரப்போகுது. வெறும் க்ஷணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஷூட்டிங் அந்த சீன் மாற்றுறாங்க. அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அதை போட்டோம் எங்களுக்கு எதாவது வருமா? உன் நிலைமையே மாறிடுதுயா, உன் நிலைமையே மாறிடுது. என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் பண்ணுறன்றியே. குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க. சந்தோஷம், அந்த அளவு வாய்ப்பு. ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி. 39 கோடி தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்கலம் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் தெய்வங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம். அது வேடிக்கை. அதோட வேடிக்கை என்னென்னா இந்த புதன் தனுசு வந்துட்டார். மறுநாளே வந்துட்டார். அந்த வக்கர குரு மேலே போட உடனே புதன் இங்கே வந்துட்டார். இந்த புதனும் குருவும் ராசி பருந்து பண்ணிக்கிறாங்க. இது பாருங்கள், சந்தோஷம் குருக்கு. இல்லை, குருகிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது. பணம் புல் அந்தஸ்து அவர்கிட்ட இருக்குது. அவர் பார்த்தா தான் கடாட்சம் கிடைக்கும். அவர் பார்க்கல, அம்மா பசிக்குதே, அவ்வளோதான். இந்த ஒரு பூமி மட்டும்தான், உலக நாட்டெலாம் கிடையாது. பகவான் இங்கே உரையிறார். அதனால் இது இன்னும் இப்படின்னா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுற எல்லாத்துக்குமே. ஏன்னா குருவால் இப்போ முடியாது. குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார். அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் 2 பேரும் பின்னாடியே இந்த புதன், இந்த 3 பேரும் மாற்றி பண்ணிட்டு இருப்பானுங்க. பறக்க. ஏன்னா ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை இவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க. இல்லைங்க, காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா நாட்டில் தான் கீழ் இறங்கி பகவான் கீழ் இறங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க, தெரியும். அன்டியூ அட்வான்டேஜ். அதனால தான் அந்த வேறு ஒன்றுமே இல்லை. அது பிறகு இந்த மாதத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் இருக்கு. சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் ஒரு செவ்வாய் அருமையான ஒரு யோகம். செவ்வாய் மங்களம் சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும். அடுத்தது சூரியன் சுக்கிரன், அதுவும் கிடைக்கும். அடுத்து அது ஒரு யோகம். சூரியன் புதன், அது ஒரு யோகம். குரு சப்தமத்தில் இருக்கார், அது ஒரு யோகம். வக்கரமாக இருக்கா இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம். 2 பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள். அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறார்.
எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறாரு. புதனும் குருவும் ராசி பரிவர்த்தனை. இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது. அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு வருதா இல்லையா டேர்னிங் பாயிண்ட். இப்படியே ஒரு பொழுது விடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு நிம்மதியாக வாழ முடியும். நல்ல அரசுகள் வரணும். ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு அரசாங்கம் ஆள்றவங்க கும்பலாக இருந்ததுன்னா ராஜ தர்மம் நீதி வேறு ராஜநீதி நடத்தணும். அவ்வளோ சுலபம் இல்லை. பெரிய கொடைகள்லாம் கருத்துக்கள்லாம் கவுந்து ஊதுருது அந்த காலத்தில். கொஞ்சம் அசந்தாப்பு இல்லைன்னா போச்சு. அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும். அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயற்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது. இந்த மாதத்தில் இன்னும் ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மார்கழி மாதம் பலன்கள் பார்க்கும்போது அறுவடை பண்ணும்போது பலன்கள் என்ன? நெல் நல்லா விளைஞ்சிருக்கு, நல்ல அருமையாக தானியம் வந்திருக்கு, நல்ல ஈல்டு, நல்ல வியாபாரம் நல்லா அப்படி மகசூல் கிடச்சிருக்கு, சந்தோஷம் ஆழ்வீங்க இல்லையா? பூச்சி ஓட்டையெல்லாம் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுவீங்களே. அதே மாதிரி ஈல்டு, அதே மாதிரி பையன் நல்ல மார்க்கு பிரமாண மார்க் வாங்கிட்டான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்பர் 1 கிரேடு தானாக செலெக்ஷன் ஆகிடும். இப்படிலாம் இருக்குது. இந்த மாதிரி சாதனையாளர் பட்டியலில் எல்லாமே வந்தாகணும். தனுசு ஏன் சாதனையாளர் பட்டியல் வரலாம் கேட்காதீங்க. டீச்சர் எங்கேயாவது அடுத்த கிளாஸ் போவாரா? பாஸ் பண்ணி போவாரா? வாத்தியார் சொல்லிக் கொடுப்பாரு. என்றைக்காவது அடுத்த வீட்டுக்கு அடுத்த கிளாஸ் போவாரான்னு சொன்னால் பையன் சொல்கிறான், நீங்கள் போகல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் டீச்சிங் நல்லா இருக்குது, நான் கேட்டுன்னு இருக்கலாம் போகிறேன், நான் இந்த கிளாஸ்லேயே இருக்கேன் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தனுசு பீப்புள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டு இப்படி தான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும். இதில் எல்லா சந்தோஷமும் எங்களுக்கு இருக்குது, எதுவும் குறையில்லை. நாங்கள் அதுக்கு தான் கோடீஸ்வரம்னா பன்முடி ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அப்படி இந்த ஆடம்பரமாக அப்படின்லாம் இருக்கணும் எங்களுக்கு எண்ணமே கிடையாது. இறையாமையோடு உண்டு ஒட்டு எளிமையான வாழ்க்கை, இறையாமை வாழ்க்கை, தன்னறிவு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மக்கள் கூட்டியோடு சந்தோஷ செல்வத்தோடு வாழணும். அதுவே பெரிய ஏற்ற உறவுகள் நல்லா கணிந்து இருக்கணும். நல்ல நல்ல விஷயங்கள் எங்களுக்கு குடும்ப பொறுப்பு, அந்த இது பொறுப்பு, எல்லா பொறுப்பும் இருக்குது. எந்த வரைக்கும் போதும் அது தந்தாமல் எங்களால் கொடுத்தனம் பண்ண முடியும், வாழ முடியும். உறவுகள் எந்த விஷயத்துலையும் எங்கள் பாதிப்பே வராது. எங்களுக்கு சொத்து நிறைய இருந்தால் பிரச்சனை வரும், யாருக்கு பங்கு கொடுக்குறதுன்னு. ஏதோ இருக்கிறத சந்தோஷமாக வச்சு வாழறது போதுன்ற அளவுக்கு அந்த மனநினைவு ஒரு வரணும்னா எல்லாருக்கும் வராது. நம்ம அமைப்பு மனசு ஆசைப்பட்டு தூண்டி விட்டு சம்பாதிக்கிறது போகிறது பார்க்கும் தவிர அதை அனுபவிக்கிறது அந்த போகத்தை இது போதும், இதுவே வாழ்க்கை தன்னறிவுன்னு சொல்கிற எண்ணம் தனுசுக்கு மட்டும்தான் வரும். தனுசு மீனத்து அது கூட இல்லை, இதுவே ஜாஸ்தின்னு சொல்லும். அப்படி ஒரு நிலைமை தான் தனுசுக்கு. ஏன் காரணங்க என்ன? மூலம் பூராடம் உத்தராடம் எப்போதும் நட்சத்திரங்கள் தான் அந்த குணங்கள் குற்றங்களே எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட வழக்கில் மனுஷனே குற்றங்கள் பண்ணுறதில்ல, மனுஷனே அந்த குற்றத்துக்கு ஆளாதில், மனுஷன் அந்த காலகரத்து சம்மந்தம் இல்லை. இத்தனை மாதிரி கொடுத்து வாயில் கசப்பு சாப்பிட்டான்னா கசப்பு வருதுன்றதுக்காக நம்மளாம் கசப்பு உண்டாக்குறோம். அந்த குணங்கள் அந்த மாதிரி காரமாக இருக்குன்னா கோபத்தான் வச்சு, ஐயோ எச்சலை என்ன ஓடும், நீ கோலம் அழிவு போட்டுருக்கு, உப்பு போட்டிருக்கு. அந்த குணங்கள் அது வரும்போது நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி குற்றங்கள் நம்ம உண்டாக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அதனால் நம்ம கெட்டவன் மோசம் போகிறாங்க இப்படி நம்மளை தள்ளி விட்டுரும் இந்த மனசு. அது காரணமாக ஆகிடும். ஆக நம்மளே அது காரணகாரமாக ஆகிறதுக்கு காரணமாக இல்லை உண்மையிலே. புரிஞ்சிக்கலாத. அதனால் இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் புரியுது கஷ்டம். வாழ்க்கைக்கு வேண்டிய ரசனைகள் அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சரிப்படுத்திக்கலாம் அதுலேருந்து. அதனால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வழி என்னன்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு. அது எப்படின்னா தனுசு ரிஷனத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மூலம் கேது எல்லாத்துக்குமே சாத்விகமாக தான் பதில் சொல்லும். கோபதாபங்கள்லாம் பண்ணக்கூடாது. மற்ற குற்றங்கள் பழிச்சின்னு தெரியும், ஆனால் குற்றமாக எடுத்துக்காது. அவனை என்கரேஜ் பண்ணிவிடும். அதுலேருந்து ஆதாயத்தை வாங்கிக்கும். இந்த பிரம்மா சொல்லியிருக்கேன், அந்த பிரம்மா இரண்யகசிபுட்ட பண்ண போது மாட்டின்னு முடிச்சார். தன்னை ஆமாம் பண்ணு நாராயணன் மோதி அதுக்கு தான் நீ வாங்குற பண்ணு அப்படின்னாரு. அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பேசிடும் காட்டு அங்கே கதையை அவங்க கையால் முடிக்க வைக்கும். இந்த மாதிரி அந்த நுண்ணறிவு இருக்குல்ல, சண்டை போடுறதோ வெற்றி போடுறதோ முறைச்சிக்கிறதோ பாழாக்குறதோன்றது இன்னும் பாழாப்படும். தலைவன் கீழ்கிடும். முன்னும் இவன் மாறணும், இல்லை அவன் திருந்தணும், இல்லை அடிபட்டு சாவன் முடிச்சுட்டு நம்ம காரியம் சாட்சிக்கணும். அவ்வளோதான். அதுக்கு மூளை தான் பயன்படுத்தணும். தந்திரம் அதுதான் குருக்கிட்ட இருக்குது.
அந்த குரு வீட்டுக்கு அத்தனை பேருக்கும் உண்டு. செல்லமாக சித்துவாங்க, வல்லமாக போவாங்க, அசட்டுவாங்க, சீண்டுவாங்க, கொள்வாங்க. அது தனக்கு ஜாதகமாக ஆகிப்பாங்க, அது அனுபவிப்பாங்க, அது வேறு விஷயம். அதே சமயத்தில் நேரடியாக வச்சுக்க மாட்டாங்க, யாருமே சொல்லி பார்ப்பாங்க, வருத்தப்பட்டு போயிடுவாங்க. எதிராளி தாழ்ந்துக்கு போவான். அப்படி வேறு வழியில் பார்க்கும்போது தானாக அவன் அடி வாங்கிட்டு தானாக வந்து கொடுத்துருப்பான். பிரச்சனைக்கு முடிஞ்சு தானாக அவங்களுக்கு வந்து தரும், வேறு வழியில் வந்துடும். அதே மாதிரி தான் தனுசனுடைய இதில் பொறுத்த வரைக்குமே அது சம்மந்தப்பட்ட குருவானவர் அவர் போல் தான் எல்லாம் வரணும். பாரு வேடிக்கை, அவர் எனக்கே ஏற்றுக்க தெரியாதா? பேங்க் கேஷியர் பணம் கட்டுறாருக்காக பேங்க் கேஷியரை பணத்தை எடுத்துக்க முடியுமா? அவராக எல்லாம் பண்ண பொறுப்பு, எத்தனை பொறுப்பு காணாமல் போனால் அவர் பொறுப்பு ஏறுவாங்க, அவர் தான் பணம் கட்டணும்னு சொல்லி வச்சுருவாங்க, சஸ்பெண்ட் பண்ண இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் குரு மற்றவங்களுக்காக தான் வாழ்கிறார் தவிர அவருக்காக கிடையாது. ஆனால் அவருக்கு எளிமையான வாழ்க்கை இருக்கிறதுனால, சந்தோஷமான இருக்கிறதுனால தெளிவாக மற்றவங்க சர்வீஸுக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதே இல்லை. தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற அளவுக்கு சர்வீஸ் பண்ண தானாக அந்த சர்வீஸ் வந்துடுது. அந்த பலனால் இவருக்கு எல்லாமே கிடைக்கிறது. பகவானுக்கு டைரெக்டாக இந்த உபயராசினாலே பகவானுக்கு நெருங்கியவன் அர்த்தம், அவருக்கு ரொம்ப இணக்கமானவங்க அர்த்தம். அதனால் தான் அந்த பக்கத்தில் அவருக்கு தான் வச்சு இந்த பக்கத்தில் குரு கொடுத்துட்டார். தமாஷா இருக்குது. பக்கத்தில் சூரிய சிந்தனை வச்சுட்டார் தன் பக்கத்தில். அது மூலம் தான் எல்லா வழக்கெல்லாம் கொடுக்கணும். இந்த மற்ற செவ்வாயும் சனியும் சுக்கராச்சாரியம் கொடுக்கல. சுக்கரனும் செவ்வாயும் 2 பேரும் தனியாக வெளியில் வச்சுட்டார். ஏன்னா சுக்கரன் நிச்சயம் நியூட்ரல், செவ்வாயும் வேணும், குரு நேராக பிடிக்க முடியாது, செவ்வாய் வச்சு குரு பிடிச்சிருப்பார். சனியும் வேணும், ஸோ சனி வச்சு நிறைய பிடிப்பார். ஸோ இந்த சுக்கரனை வச்சு சந்திரனை மடக்குவார். அதே சமயத்தில் குருவை வச்சு குரு செவ்வாய் தொடர்பு கொண்டு ஆட்டோமேட்டிக்காக சூரியனை படிச்சுப்பார். இதெல்லாம் நிறைய இருக்குது. குருவை படிக்க இந்த மாதிரி அமைப்பில் தான் வச்சுருக்கு. அந்த குருவுக்கு பக்கத்தில் சனீஸ்வரனை வச்சுருப்பார். அந்த மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏன் வைக்கிறான்னா சர்வீஸ் ஓரியன்டர், அடக்கமும் குருக்கிட்ட இப்படி இருக்கணும் செய்யணும், அது மாதிரி இருக்கணும், பவ்யமாக இருக்கணும். ஹரிஷ் இப்படி காலத்துக்கு அவ்வளோ நிற்க முடியாது, என்ன பெரிய குரு அந்த அப்படின்னு கேட்கக்கூடாது, கவுத்து விட்டுருவார். அப்படியா சரின்னு எங்கே படம் போட்டு கதையை முடிச்சுடுவார். அதனால் இது குருக்கிட்ட வினயமாக இருக்கிறதுக்காக எப்படி மரியாதை ஆகும். அது சனீஸ்வரன் வச்சுருக்காரு. சனீஸ்வரன் மாதிரி வினயமாக ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எப்போதுமே அப்படி தான் சொல்கிறத செய்வான். அது ஒன்றும் குறைச்சலே இல்லை. கோபதாவங்கள்லாம் காட்ட மாட்டான், அடக்கமாக இருப்பார். கேமரா சந்தேகம் வந்து கேட்பார், மெதுவாக கேட்பார். ஆஹா சரி போ சரி. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட குரு நேர சப்தமத்திலே வந்துட்டார். இதனால் கடகத்தில் உட்கார்ந்துருந்தார். இந்த மாதம் உடனே மேலே வந்துட்டார். கடவுளில் உட்காந்து போன மாதம் கார்த்திகை மாதம் எல்லாரையும் பார்த்து ரசித்தா நிறைய செல்வம் கிடச்சிது, பண்ண வச்சு இப்போ சுதாரித்து மேலே வந்தாச்சு. நீங்கள் இனிமேல் அடுத்த ஸ்டேஜ் போகக்கூடிய அளவுக்கு உடனே மடன்னு ஏதோ கரைக்கு வந்தாச்சு. லைட்டெல்லாம் எரியுது, ஊர் வந்துட்டு இன்னும் கவலை இல்லை. அது கடந்து போகிறோம் பார்த்தியா, அதே மாதிரி கரை காணாமல் நிலையில் கரை வந்தாச்சு. அதனால் இன்னுமே உங்களுக்கு வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் தன்னிறைவு அடைஞ்சு எவ்வளோக்குள்ள வேணுமோ அவ்வளோக்குள்ள வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பீங்க. உலக அளவில் உயரணும், கோபுரம் மாதிரி அந்த அளவுக்கு நிற்கணும். அந்த ஹைட்டு அந்த ஃபீட்டுக்கு போகணும், அந்த ஸ்டேஜுக்கு வரணும், குடும்பத்தில் விருத்திக்கு வரணும். முன்னாடி குரு சிஷ்யன் அது மாதிரிலாம் இப்போ இருந்து இல்லை. எங்கே போய் எந்த சாமியார்கிட்ட உட்காந்து குரு சிஷ்யனை உட்காந்து காரியம் சாத்திக்கிறான் முடியாது. அதனால் இவருடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அட்வைஸராக இருப்பாங்க பெரும்பாலும். வாத்தியார், டீச்சர், அட்வைஸரு, கன்சல்டன்சி இதெல்லாம் இவங்க தான் பண்ணக்கூடியது. எஸ்டாப்ளிஷ்டு எஸ்டிமேட்டு பிஸ்னஸ்க்கு என்னென்ன ரொட்டை அதெல்லாம் விஷயங்களை எப்படிலாம் பண்ணுவாங்க. கலைத்துறையோட இவங்க கெட்டிக்காரங்க. வழக்கு கணக்கு ரூபா கணக்கு விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க. அந்த கோல்மால் சித்திரையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அங்கே அடி குத்தி தள்ளி கணக்கு காட்டி பண்ண. ஆனால் கணக்கு காட்ட அவ்வளோத்துக்கு காட்ட வேண்டியிருக்கு. அப்படி செய்கிறாங்க முதலாளிங்க. அவனுக்கு விசுவாசமாக இருக்காங்க, அவ்வளோதான். முதலாளி எப்படி இருந்தால் அதுக்கு விசுவாசம் இருப்பாங்க. அதுதான் கணக்குகளை எப்படி செய்யணும் அதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. அந்த மாதிரி அறிவுத்திறன், டீச்சிங் கெப்பாசிட்டி, அறிவு கலைகள் எல்லாம் வித்தைகள் இதெல்லாம் இவர் தான், குரு தான். இதுக்குன்னு தனியான ட்ரைனிங்லாம் பண்ண முடியாது, ஞானத்தில் வரும் இதெல்லாம். அதனால் அந்த இதில் விஷயத்தில் வரைக்கும் எளிமையாக இவாளுக்கு அந்த சூரியனே பாக்யாதிபதியே உட்கார்ந்துட்டு தன் வீட்டில் பாக்கியத்தை நானே எல்லாம் கொண்டு டெலிவரி பண்ணுறார், ஹோம் டெலிவரியே பண்ணுறார் எல்லாத்துக்குமே. அதோட என்ன வேணும், குருவை நேராக பார்க்குறாரு.
அந்த சம்பந்தப்பட்ட புதன் கலத்திரமும் கூட இருந்து எல்லா கலத்திரம் அயனசயன பாவதி பூர்வ புண்ணியாதிபதி வீரியஸ்தான சனீஸ்வரன் அந்த குருவை தொடர்பு கொண்டு அங்கேருந்து தொடர்பு கொள்கிறார். இப்படி அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பாம்புகள் முதற்கொண்டு செயல்படுறது சர்வீஸ் பண்ணுறது இப்பேற்பட்ட இது தொடர்பை சனீஸ்வரன் பின்பாக பார்க்க முடியாது. அதுக்காக கும்பத்தில் இருக்கிற ராகுவோட சனீஸ்வரன் உட்காந்துருக்கார் இல்லையா, சனீஸ்வரனுடைய தொடர்பு கொண்டு அந்த ராகு கீழே பார்க்குறாரு. அவர் தான் சர்வீஸ் போகிறார், எல்லாத்தையும் பார்க்குறாரு. எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறதுனாலே, போன மாதம் வந்துருத்த மாதிரி இந்த மாதம் இருக்கிறதுனாலே இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடியது எந்த குறை சொல்லவே முடியாது. இம்மியளவு கூட எங்கெங்கேயோ இருந்தவங்கள்லாம் தன் நாய் நாட்டு திரும்பி வந்துடுவாங்க. எங்கெங்கேயோ இருந்தவங்க இங்கேயே உள்ளூர்லேயே வேலை பார்ப்பாங்க. அம்மா அப்பா குடும்பத்தோடு இருக்கணும், பொண்டாட்டி குழந்தை குட்டியில் இருக்கணும். இந்த மாதிரி இந்த சம்பாதிக்கிறது காசுக்காக நான் இந்த போனால் எனக்கு இருக்கிறது போதும், இருக்கிறது இந்த பணம் சம்பாதிக்கிறப்போ எண்ணம் உண்டாகி குடும்பத்தோடு வாழக்கூடிய வாழ்ப்பு கிடைக்கும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பழையன கலைதல் சொல்லலாம், அதெல்லாம் பழசு. அந்த விஷயங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரதுனால இந்த ஆன்மீகம் சொல்லக்கூடிய தெய்வீகம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் மறுபடியும் இதாகிறது, இக்குப்பாருது, மறுபடியும் திறந்து மறுபடியும் செயல்பட்டு அந்த அந்த பழைய விஷயங்கள்லாம் இன்னும் அனுபவிப்பாங்க. மறுபடியும் குடும்ப பாரம்பரியம் இருக்கு இல்லையா, அது யாருக்கு தெரியும்? காசு சம்பாதிக்க போயாச்சு அவ்வளோதான், ஏதோ அது இது. அந்த பாரம்பரியங்கள்லாம் அழகாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. விருத்திக்கு வரும், எல்லாத்துலேயும் விருத்திக்கு வரும். சொத்துக்கள் இருந்தாலும் அது திருப்பி அது முறைப்படி என்ன உண்டோ அது பிரகாரம் செயல்படுத்துவீங்க, அதை விருத்திக்கு பண்ணுவீங்க. அது பிரச்சனையே இல்லாதபடி சுமூகமாக போகும். ஷேரிங் ஆஃப் த ரெஸ்பான்ஸ், ஷேரிங் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, மணி தனம்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான டிரான்சாக்ஷன் நடக்கும். அந்த அளவுக்கு சேல்ஸ்லேருந்து வரக்கூடிய வாக்கியம் கிடைக்கிறது. அதே சமயத்தில் விருந்துகள் இருந்து வீட்டில் என்ன தான் இருந்தாலும் பணம் அந்தஸ்து இருந்தாலும் வீட்டில் சந்தோஷம் வரணும்னா குடும்ப சம்பந்த விஷயங்கள், கல்யாணம், திருமணம், பாக்கியம், பிறந்த நாள், அது இது நல்ல எதிர்பார்க்குறது, வேலை கிடைக்குது சொல்கிறது, போகிறது, வியாதி இல்லாமல் சொஷ்டமாகிடுறது, அண்ணாகிடுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கேட்டுகிட்டே இருக்கணும். இல்லை பங்கு கொள்வது, அது சர்வீஸ் பண்ணுறது, இதெல்லாம் எவ்வளோ இருக்குது. விருந்துகள், உபச்சாரங்கள் எவ்வளோ, அது நிறைய இந்த மாதத்துக்கு குவியும். அப்படியே உங்களுக்கு ஓய்வே இருக்காது. ஆனந்தத்திலே நினைப்பீங்க சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மார்கழி மாதம் செகண்ட் ஹாஃப் டிசம்பர், ஃபஸ்ட்டு ஹாஃப் ஜனவரி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதத்தில் எப்படி என்ன மார்கழி மாதம்னாலே குளிர் மாதம், அந்த மாதம் ஒரு காரியம் நடக்காது, எல்லாம் முடங்கி போச்சு, அப்படி சூன்ய மாதம், இப்படி என்னத்தையாவது சொல்லியிருப்பாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்கிறது உங்கள் மாதம் தானேங்க, மகர மாதம் சொல்லக்கூடிய தை மாதம் தானே. அது எல்லாத்தையும் ப்ரீஆம்பிள் ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறது கஷ்டம் இல்லையே. இந்த மார்கழி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணி ரெடி பண்ணினாதான் உங்களுக்கு மகர மாதம் சொல்ல உங்கள் தை மாதம் வரும்போது எல்லாம் சிறப்பாக அனுபவிக்க முடியும் இல்லையா. அதுக்கு ரெடி பண்ணணும்ல. அதுதான் இந்த மார்கழி அயனசயன போகஸ்தானத்தில் சொல்லக்கூடிய மகரத்துக்கு இந்த தனுசுல அத்தனையும் பிரமாதமான ஒரு அமைப்பு உண்டாக்குறாரு. அயனம்னா உங்களுக்கு தெரியும், தன்னை ஜீவனம், வசதி, வாய்ப்பு, ஜீவனம் என்னென்ன உண்டோ பணம், பொருள், லேவாதி, கடன் உபாதை இல்லாமல் கண்ட்ரோலில் தன்னுடைய கண்ட்ரோல் அடங்கி இருக்கிறது. ரொட்டேஷன் நிறைய பணம் வருது. கடன் ஃபுல்லாக அடைக்கணும் அவசியம் இல்லை. வீடு கட்டினா அவ்வளோ கடனை ஃபுல்லாக கடன் அடைக்கும் இல்லை. பின்னாடி ஐடிக்காரன் வந்துடுவான், எஸ்டேட் வாங்கினோம், அப்படியே கடன் இல்லை. அது நம்ம ஊரில் கடன் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பேர் கடன். அது இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேட் பண்ணி தான் கட்டணும். தப்பு தவறி மொத்தமாக கட்டினீங்க, இது எங்கேயோ பணத்தை எப்படியோ வாங்கி கட்டினீங்க, ஐடிக்காரன் வந்துடுவான், புடிச்சின்னு போடுவான். பணம் எங்கே வந்தது? இதெல்லாம் நம்ம ஊர் தொல்லை. இந்த சிஸ்டம்லாம் மாறணும். மாறுமா தெரியாது எனக்கு, அது தெரியாது. அந்த அளவுக்குள்ள நாட்டில் இந்த நாட்டில் பண்ண முடியாது. நம்ம நாட்டில் தான் இப்படி இருக்குது, எல்லா நாட்டிலும் அப்படி இருக்குது, அது தெரியாது எனக்கு. சிஸ்டம் நம்மளது கணக்கு வழக்கெல்லாம் இப்படி தான் நம்ம ஊரில். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மற்ற அமெரிக்காலாம். இங்கே நம்ம சிஸ்டம் எப்படின்னு தெரியல. இந்த சிஸ்டம் மாறணும். கடனை வாங்கி சம்பாதிச்சு ரொட்டேட் பண்ணி பண்ணோம்னா அப்படியே காட்ட முடியும். காட்டினா இவ்வளோ டேக்ஸ் போட்டுருவீங்களே. இதை மாறணும், சிஸ்டம் மாறணும். அதனால தான் பிளாக் மணி, ஒயிட் மணி இல்லாத கண்ட மணியெல்லாம் காட்டி இருந்து கணக்கு காட்டிட்டுருக்காங்க. தேவையில்லாத இது. அவங்க நன்மையை டைரெக்டாக எல்லா பணம் டீல் பண்ணுறாங்க, ஏன் வைக்க மாட்டேன்றாங்க. அது நான் சொன்னால் பிரச்சனை ஆகிடும், இதை நிறுத்திக்கலாம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, மகரத்துக்கு அயனசயன போகத்தில் இப்போ சொல்லக்கூடிய இடத்துல குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. குரு மேலே போயிடுற, மறுபடியும் மிதத்துக்கு போயிடுறார் ரிவர்ஸில். வக்கரமாக இருந்தாலும்
அந்த புதன் குருவும் ராசி பொருத்த பண்ணினால மறுபடியும் பலம் வந்துடுது. அக்ரிமெண்ட், ஒப்பந்தம், பரஸ்பர ஒப்பந்தம். அதனால் பலம் வந்துடுது, பாறை கிடைக்கிறது. சுத்தமாக பாறை கிடைக்கும் போது சூரியன் திருப்பி பார்க்குறார். புதன் குரு சூரியன், புதன் சூரியன் சுக்கிரன் சூரியன் வரும்போது சூரியன் செவ்வாய், அதே குருனுடைய பார்வை, சூரியன் குருவனுடைய பார்வை, புதன் குருவனுடைய பார்வை, செவ்வாய் குருவனுடைய பார்வை, சுக்கிரன், இப்படிலாம் ஒரே சமயத்தில் கிடைக்கிது பாருங்கள். குரு பார்வை மட்டும்தான் எதுவுமே ஃப்ளரிஷ் பண்ண முடியும். ஒரு இதாவது காரியம் செஞ்சார்னா அது உருப்படியாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், பலனுள்ளதாக இருக்கணும், எல்லோரும் நான் சந்தோஷப்படணும், அனுபவிக்கணும். அது அது அந்த காலத்தில் உரிய காலத்தில் குறித்த காலத்தில் வரணும். எப்போ வந்து எப்போ போய் போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. பலன் கை வரணும். அந்த குறித்த காலத்தில் இந்த பலன்கள் வரணும். வியாபாரம் பண்ணிட்டு என்றைக்கோ ஒரு ஆபர் வரப்போகுது அப்படின்னு கடன்லேயே போயிருந்தேன்னா ரொட்டேஷனுக்கு பணம் வரணும். ரொட்டேஷன் பணம் வந்தால் தான் கடன் உபாதை இருக்காது. அந்த பலனை 40% வரைக்கும் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வந்தால் தான் 60%, 40%, 50%, 40% வந்தால் தான் கடன் கட்டுக்குள் இருக்கும். அப்போ நீங்கள் பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கலாம், கடனும் காட்ட முடியும், அடைக்க முடியும். ஒரே சில கடன் அடைக்க முடியாது. இது மாதிரியா சிஸ்டமே அப்படி தான். அங்கெல்லாம் 300 பில்லியன் 4 பில்லியன் 4 10 100 பில்லியன்லாம் போடுறான். நான் பில்லியன் பார்த்து நம்ம நாட்டில் பார்த்துருக்க மாட்டேன். ஒருத்தனும் பில்லியன் அளவுக்கு நான் பார்த்துருப்பேன். நான் சர்வசாதாரணமாக சம்பாதி. இங்கே அப்படின்னா கொள்ளடின்னு விடுவாங்க, புடின்னு விடுவாங்க. அது என்றைக்கு வரப்போகுது? இனிமேல் வரப்போகிற காலமெல்லாம் அப்படி தான். வி ஆர் நம்பர் 1 இந்த வேர்ல்டு, நம்பர் 1. இப்போ 7ஆம் இடமோ 8ஆம் இடமோ இருக்குது, நம்பர் 1ஆக போது பல தடவை சொல்லியிருக்கேன். அதுக்கு உண்டான வழியை பண்ணிட்டார். இனிமேல் இந்த ஏமாற்று வேலை நடக்காது. அமெரிக்கன் சிஸ்டம் ஏமாத்துற வேலைலாம் நம்ம நடக்காது. நாட்டோட நாடுகள்லாம் நிமிந்து நிற்கும். நிமிந்து நின்னான்னா எல்லா பயிலும் ஆண் வாயப்படம் நிற்கிறான், நின்றுட்டுருக்கலாம் தெரியாது. அப்படி தான் அமைப்பு வருது. போன மாதமே வந்திருக்கணும். இந்த மாதம் இன்னும் ஜாஸ்தியாகும். மார்கழி மாதத்தில் மகரத்தில் பொறுத்த வரைக்கும் தலையை நிமிராதபடியே அவன் வாட்டு இது போதும் சொல்லக்கூடிய அளவு வாழ்க்கையை ஓட்டின்னு இருந்தாங்க. ஏன் அவனும் பெரிய லெவலில் வரலாமே? அப்புறம் யார் உழைக்கிறது? அவன் விட்டாதாரா பெரிய ஆளாயிட்டான்னா யார் உழைக்கக்கூடியது? அதுக்காக வேண்டி இப்படி காலத்தை ஓட்டி இந்த காலம் மாறி போய் இனிமேல் அவன் நம்பர் வேர்ல்டில் இவர் தேவைக்கு அவன் தான் அட்வைசராக சரி, அவன் கீழே ஒர்க் பண்ணுறா சரி. அதனால் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க்கில் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் உலகம் கூட சம்பாதிக்கலாம். லேபர் இன்டென்சிவ் பீரியட் இருந்தாலுமே செயல்படக்கூடிய காரணகாரிய மார்க்கெட் நம்புவான். வேறு யாரும் கிடையாது உலகத்தில். அவனை வச்சு இந்த வேலை வாங்கலாம் தவிர அந்த வேலை நுணுக்கம் செயல்பாடு டெக்னிக்கல் நாலேஜ் அந்த அறிவு விவசாயம் எதுலேயுமே நீங்கள் தான் சோட போகாத அடிக்கு மகரத்துலேயும் செம்மத்தே மகரம் உண்டு தான். அது சூரியனுக்கு 6ஆம் வீடாக இருக்குது. சூரியனுக்கு சிம்மத்துக்கு 6ஆம் வீடு இருக்குதுனால நீங்களே புரிஞ்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை வச்சுருந்தா இன்வெஸ்ட்மெண்ட்டு அவ்வளோ பணக்காரன் அமெரிக்கா இருக்கான அவனை சம்பாதிக்க எப்படி முட்டாளாக்கி மற்றவங்களை அமுக்கி அது மூலம்தான் பணக்காரன் தவிர அவனுக்கு ஒரு அளவும் தெரியாது. பிஸ்னஸ் டாக்டிக் அவங்களை ஏமாற்றி மற்ற த்ரெட்டன் பண்ணி வரட்டி நாடுகளை அவனை அப்படியே பணத்தை பிடிங்கி அவனை அப்படியே அடிமைப்படுத்தி சம்பாதிச்சு அதுதான் வேணும் தான் அந்த அமெரிக்கா பணக்காரன். இது மாதிரிலாம் நம்ம வாழ முடியுமா? அந்த அறிவு நமக்கு கிடையாது. அப்படிலாம் வாழ வேண்டாம். வழியில் விஷயம் இருக்குது. அந்த விஷயத்துக்காக இந்தியன்ஸ் தான் அதிகமாக எடுத்துப்பாங்க. எப்படி இருக்கு போகிறேன் பச்சையாக சொல்கிறேன்னு. அவன் நாட்டுக்காரங்கன்னா வேலை கொடுத்துருப்போம். இதில் நாங்கள்லாம் ஷிப் பண்ணிக்கிறோம் வேலையை வேறு கண்ட்ரிக்கு போடுறோம். பெரிய நிர்வாகங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு தெரியாது இதெல்லாம். இதுக்கு சொல்கிறேன்னா அத்தேப்பட்ட அறிவு உள்ளவன் நீங்கள் நம்ம நாட்டிலையும் நம்ம ஒன்றாக்குறதுக்கு இந்தமே பயணப்படுற இந்தமே யூ ஆர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. யூ ஆர் பிகம் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். பெரிய லெவல் ஆகிடுவீங்க. வெறுமனே டெக்னாலஜி நானே பண்ணுறேன் நானே செய்கிறேன்னு நீங்கள் ஒர்க்கராகவே இருந்தேன்னா ஒர்க்கராகவே இருங்க. முதலாளியாக செயல்படும் போது நீங்கள் பெரிய லெவல் தான். இத்தனை வருஷம் ஆப்பிச்சது போதும், பணம் அவ்வளோ கிடையாது, இது வந்தால் போதும் அப்படின்னு நினைப்ப விட்டானா அப்போ எப்படி வியாபாரி பெரிய லெவல் ஆவீங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆவீங்க. அதுக்கு முதற்கொண்டு எல்லாமே போடுற அளவு கூடையே இருந்து செய்யக்கூடிய காலம் வந்துடுச்சு. இனிமேல் நீங்கள் மேலே போகலாம். கடன் உபாதை இல்லாமல் ரொட்டேஷன் நிறைய பணம் வரும். இந்த மாதம் கொட்டும். நானா வகையில் எல்லாத்துலேயும் வரும். மகரத்தினுடைய சம்பந்தப்பட்ட சப்தமாதிபதியே சந்திரன் தான். அது சந்திரனுக்கு வேண்டிய செவ்வாய் உங்கள் வீட்டில் உச்சமாறார். என்ன செய்ய போது எல்லாமே உட்காந்து செயல்படுறதுனால உங்களுக்கு சுற்றி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வேண்டியது அயனம் சயனம் போகம் 3மே இம்ப்ரூவ் ஆகுது.
மனசில் கவலை இருந்தால் தூக்கம் வராது, பிரச்சனை இருந்தால் தூக்கம் வராது. நிம்மதி தூக்கம், நிம்மதியாக எல்லாம் சிந்திச்சாச்சுன்னா தூக்கம். அதே மாதிரி போகம், திருப்தி அனுபவிப்பீங்க வாழ்க்கையில். அதனால் இத்தனை விஷயங்கள்லாம் அடிப்படையாக வச்சு நடக்கும்போது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட 6ஆம் வீட்டில் நடக்கிறது. மிதுன 6ஆம் வீடு, பூர்வ புண்ணியாதி குரு, அவர் தான் சொல்லக்கூடிய சம்மந்தப்பட்ட பாக்கியஸ்தானாதிபதி. 10ஆம் வீடு கர்மஸ்தான ஜீவனஸ்தானாதிபதி. 9ஆம் வீடு புதன். 9, 10 சொல்லக்கூடிய அந்த புதனும் சுக்கிரனும் ஒன்றா ஒரே சமயத்தில் செயல்படுறாங்க எல்லாமே. குரு தொடர்பு, குரு சூரியன் தொடர்பு இல்லாமல் இல்லவே இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தட்டினா வீட்டில் டெலிவரி பண்ணுறாங்க, எல்லாமே உங்களுக்கு கொண்டு கொடுக்கறது. உங்கள் ஆற்றல் திறமையை பயன்படுத்தி உங்களை வச்சு பிரதானமாக வச்சு உங்களையே முதல் போட்டு உங்களை வச்சு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு அவார்டு கொடுத்து உங்களையும் நம்பர் 1 ஆக்கிட்டு வச்சுருவாங்க. இதுதான் இந்த மாதத்துலேயே வரக்கூடிய பெரிய இது. மகரத்தினுடைய பெரிய விஷயம் என்னென்னா இதுதான். மகரத்தினுடைய வாழ்க்கையில் இது வரைக்குமே வாழ்க்கையில் அவங்க இத்தனோடு சம்பாதிப்பாங்க தவிர ஏதோ அர்த்தம் வேலை செய்வோம் சம்பாதிப்பாங்க. ஏதோ சின்ன கடை வச்சுருக்க சம்பாதிப்பாங்க. சின்ன பொட்டி கடை, சின்ன கடை, அந்த கடை இல்லை. ஏதோ ரிப்பேர் பண்ணுறது, கார் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ், இதே மாதிரி ஏதாவது ஒரு அந்த சேர் பண்ணுறது, சர்வீஸ் செக்டார் பண்ணுறது. இதில் தான் அவன் மெயின். காப்பிங், ஷிப்பிங்கு, குக்கரிங் சர்வீஸ், சின்ன மினி ஹோட்டல், டீ, இப்படி தான் எளிமையாக. அவங்க இன்னுமே பெரிய லெவல் ஆகிடுவாங்க. ஸ்டார் லெவல் ஆகும். ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே. இப்பேற்பட்ட ஒரு பெரிய நிலைக்கு ஆளாக்கக்கூடிய காலம் இந்த காலம். பொன்னான காலம். நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். உபாதைகள்னால் இது உடம்பு நோய், நொட்டி நொடு, இதெல்லாம் தற்காலிகம்தான், பர்மனன்சி கிடையாது. எல்லா காலத்துலையும் நோய் நொடியெல்லாம் வரணும் அவசியமே இல்லை. எல்லா நேரத்துலையும் வாழ்க்கையில் இப்படியே மருந்துக்கு செலவச்சு காலம்லாம் இனிமேல் அடியோடு கிடையாது. போன மாதத்துலேருந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இந்த மாதம் இன்னும் ஜாஸ்தியாகவே ஆகக்கூடியது. டாக்டர்கள்லாம் இனிமேல் வெளிநாடு போக வேண்டியது, இங்கே வேலையே இல்லை வழங்கலாம். அந்த அளவுக்கு உடம்பு ஹெல்த்து, மனசு, பாக்கி உடம்பு என்ன பக்கவாயிடும். எத்தனாலே ஏதோ காரணத்தால் உபாதைகள் தோண்டி நம்மளை படுத்தாது. மனசில் சிக்கல்கள்லாம் குழப்பங்கள்லாம் இது தெளிவாக ஆகிடும். இது வரும்போது உங்களுக்கு என்ன ஈல்டு தன்னாக வரும். முன்னாடி வியாபாரம் போட்டால் உடனே பணம் வராது, கஸ்டமர் உடனே வரமாட்டான், நமக்கு அனுசரி பேச தெரியாது, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி தெரியாது. அதனால நான் டல்லாகவே இருந்திருக்கு. இது போதும்னு மனநிலை வர இதெல்லாம் இப்படி இருக்கிறதெல்லாம் வாழ்ந்து என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை அமைப்பு நவகிரகங்கள் சேர்த்து செஞ்சு கொடுத்து உங்களை கொண்டு வைக்கிறதை சொல்லி வாழ்த்தி நிறைவு செஞ்சு அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கொள்கிறேன்.